பிஜேபி ஆதரவு தெரிவிக்குதுன்னா இந்த நடந்ததுக்கு உடனே என்ன பண்றாங்கன்னாக்கா டெல்லிக்கு போனாரு. யாரு நம்ம ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போனாரு. ஏன் டெல்லிக்கு போனாரு? எங்க 41 உசுருங்க செத்து போய் கிடக்கு. அதை எட்டி பார்க்க துப்பு இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் எங்க அம்மாவை இழந்தது மாதிரி உணர்றேன். சின்ன வயசுல என் கண்ணு முன்னாடி எங்க அம்மா இறந்து போனாங்க. அந்த மாதிரி எங்க அம்மாவோட இறப்பை வந்து சின்ன வயசுல தான் நான் உணர்ந்திருக்கேன். அது திரும்பவும் உணர்ற இடமாக இந்த கரூர் சம்பவம் அமைஞ்சு போச்சு. எங்க அம்மாவே இறந்தது மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ உங்க அம்மா இறந்து கூட 2வது நாளே நீ பேஸ்கெட் பால் விளையாட போயிடுவியா? இப்ப அம்மா இறப்பை விட, அம்மாவுடைய சாவை விட, அம்மாவுடைய பிரிவை விட, அந்த துயரத்தை விட, துக்கத்தை விட உனக்கு பேஸ்கெட் பால் வந்து அவ்வளவு முக்கியமா போச்சா? நீ பேஸ்கெட் பால்ல அவ்வளவு பெரிய பிளேயரா நீ? அவ்வளவு பெரிய பிளேயர்னா ஏதாவது இந்த ஒலிம்பிக் எல்லாம் போய் விளையாண்டு பதக்கங்களை வாரி குவிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த நபரா? ஏதோ ஒரு ஒரு கிளப் டீமா விளையாண்டுருக்கேன். அந்த கிளப் டீம்ல இருந்துட்டு அந்த கிளப்புக்காக விளையாடக்கூடிய ஒரு பர்சனா தான் இருந்திருக்கேன். சரி, அதெல்லாம் ஒதுக்கி தள்ளலாம். ஆனா இங்க இருந்து கரூருக்கு போகிறதுக்கு நேரம் இல்ல. இப்ப விஜய் போறதுனாக்க சரி பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஏற்கனவே கூட்டம் கூடிருச்சு, திரும்ப போனோம்னாக்க கூட்டம் கூடும் அப்படின்னு ஏதோ லாஜிக்கா பேசிட்டு இருக்காங்க. அது லாஜிக் இல்லைங்கிறது வேற விஷயம். சரி, லாஜிக்கா கூட வச்சுப்போம். சரி, விஜய் போனா கூட்டம் வரும். ஏன் ஆதவர்ஜுனா போனாலுமா கூட்டம் வரும்? ஆதவர்ஜுனா எல்லா இடத்துக்கும் போறாரு, வராரு, நிக்கிறாரு, டீ குடிக்கிறாரு, சாப்பிடுறாரு, எல்லாமே பண்றாருல்ல. ஒரு டிவி சேனல்ல பேட்டி கொடுக்க போறாரு. எங்கேயுமே ஆதவர்ஜுனாவுக்கு கூட்டம் கிடையாது இல்ல. விஜய்க்கு கூடுற கூட்டம் அது, அவ்வளவுதானே. அப்ப அந்த கட்சியில அடுத்த முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அங்க போயிருக்கலாம்ல.